சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. சென்னையில் மயிலாப்பூர் தொகுதியில் டாக்டர் தமிழிசைக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு? பிராமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தாலும் கூட ஏரி மக்கள் ஸ்லம் ஏரியாவுமே மயிலாப்பூருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மயிலாப்பூருடைய கடந்த காலத்துடைய வரலாறே பார்த்தீங்கன்னா 62லேயே இங்கே ராமர் ரங்கனவர் தான் ஜெயிச்சிருக்காரு. திமுக ஜெயிச்சிருக்கு. ஏடிஎம்கே உருவானதற்கு பிறகு பார்த்தோம்னா திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அது ஒரே ஒரு முறை தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, அங்கே ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே திமுக கூட்டணியில் தான். மயிலவேலு இரண்டாவது முறையாக போட்டிருக்காரு. இன்னொன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் கூட. அப்படிங்கிறப்ப முழு போர்ஸோடு அவங்க இறங்குவாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏற்கனவே பல உள்குத்துகள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது, நீங்கள் பிராமின்ஸ் ஓட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த முறை 2 கட்சிகளில் பிராமின்ஸ் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஒன்று டிவிகேவுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன், அவருமே பார்ப்பனர். நாம் தமிழர் கட்சியுமே 6 பிராமின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 6 வேட்பாளர்களை டி நகர் மயிலாப்பூர்லாம் நிப்பாட்டிருக்காங்கிறப்ப அந்த வாக்குகளும் கணிசமாக பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன முறை மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட இவங்க நேரடியாகவே அவங்களோட கனெக்டான ஆட்கள். அவங்க சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வைகளும் வாய்ப்புகளுமே உண்டு. முக்கியமாக பிராமண ஓட்டை மட்டுமே வைத்து பார்க்க முடியாது அல்லவா? ஏனென்றால் மற்ற சமூக ஓட்டுகளும் இருக்கு. அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டியிடுறதுனால என்னதான் சேதாரம் இருந்தாலும் திமுக விட கொஞ்சம் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மயிலாப்பூர் தொகுதியில் யார் வெல்வார்கள்? தமிழிசைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? தாவேகா என்ன தாக்கம் தரும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சுகுணா திவாகர். வணக்கம். சென்னையில் மயிலாப்பூர் தொகுதியில் டாக்டர் தமிழிசைக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, தமிழிசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மயிலாப்பூர் அப்படின்னாலே ஒரு இமேஜ் என்னென்னா, மயிலாப்பூர் ஒரு பிராமின்ஸ் ஏரியா. அதனால் பாஜகவுக்கு நிறைய ஃபேவர், அதுக்கான ஒரு சாதகமான தொகுதி அப்படிங்கிற ஒரு பொது கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் யதார்த்தங்கிறது முழுக்க அப்படி சொல்ல முடியாது. அது பிராமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தாலும் கூட சேரி மக்கள் ஸ்லம் ஏரியாவுமே மயிலாப்பூருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மயிலாப்பூருடைய கடந்த காலத்துடைய வரலாறே பார்த்திங்கன்னா 62லேயே இங்கே ராமர் ரங்கனவர் தான் ஜெயிச்சிருக்கார். திமுக ஜெயிச்சிருக்கு. ஏடிஎம்கே உருவானதற்கு பிறகு பார்த்தோம்னா திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அது ஒரே ஒரு முறை தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, அங்கே ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே திமுக கூட்டணியில் தான். 2001 லட்சுமணன் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் திமுகவுடைய கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி மைத்ரேயிலேருந்து ஆரம்பித்து பெரிய பெருந்தலைகள்லாம் அங்கே தோல்வி கண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இப்போ ஏவா வேலு சிட்டிங் எம்எல்ஏ அடுத்த முறை போட்டியிடுகிறார் அப்படிங்கிற வேலு தான். ஏவா வேலு மயிலவேலு இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். இன்னொன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் கூட. அப்படிங்கிறப்ப முழு ஃபோர்ஸோடு அவங்க இறங்குவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏற்கனவே பல உள்குத்துகள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே 2 மாநிலங்களில் கவர்னராக இருந்தாங்க. அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே எம்பி தேர்தலில் நின்றாங்க. திருப்பி தோத்தாங்கன்னா 2வது முறையாக வாய்ப்பா. ஏற்கனவே இங்கே எஜி சூர்யாவுக்கு வாய்ப்பு கிடையாது, வினோத் பி செல்வத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமை அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, நீங்கள் பிராமின்ஸ் ஓட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த முறை 2 கட்சிகளில் பிராமின்ஸ் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஒன்று டிவிகேவுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன், அவருமே பார்ப்பனர். நாம் தமிழர் கட்சியுமே 6 பிராமின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரே ஒரு பிராமின் கேண்டிடேட் கூட கிடையாது. கடந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள்ட்டையுமே ஒரே ஒரு பிராமின் கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பிராமின் பார்ட்டி அப்படின்னு கருதப்பட்ட பிஜேபியில் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அந்த நான் பிராமின் பாலிடிக்ஸுங்கிறது மேலோங்க இருக்குது. ஏன்னா தமிழ் சூழலுங்கிறது நான் பிராமின் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி 6 வேட்பாளர்களை டி நகர் மயிலாப்பூர்லாம் நிப்பாட்டியிருக்காங்கிறப்ப அந்த வாக்குகளும் கணிசமாக பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன முறை மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் ஒரு முற்போக்கு அப்படிலாம் பேசினாலும் கூட அவரை நம்மவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. நகரப்பகுதிகளில் அதிகளவு வாக்குகளை கமல் வாங்கினதுக்கு ஒன்று மிடில் கிளாஸுடைய ஓட்டுகள், இன்னொன்று பிராமின்ஸுமே இந்த கமல் அப்படி பார்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியினுடைய கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட இவங்க நேரடியாகவே அவங்களோட கனெக்டான ஆட்கள். அவங்க சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வைகளும் வாய்ப்புகளுமே உண்டு. தாவேகா வேட்பாளரும்
நாம் தமிழர் வேட்பாளரும் பிராமண ஓட்டுகள் வாங்கிடுவாங்க, வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ தமிழிசைக்கு போகக்கூடிய பிராமண சமூக ஓட்டுகள் நின்றுரும், அது வந்து குறைஞ்சிரும், அது பிரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை வந்து மயிலாப்பூரில் வந்து ஏடிஎம்கேவே நேரடியாக போட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து வேலுவுக்கு ஒரு பெரிய போட்டியாக இருந்திருக்கும். ஏன்னா கடந்த மாதிரி நடராஜிலிருந்து ஆரம்பித்து எஸ்வி சேகர் வரைக்குமே வந்து அதிமுக வந்து ஒரு வலுவான பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வந்து எஸ்வி சேகர் சுயேட்சையாக நின்று நாவலர் நெடுஞ்செழியனோட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை அவர் பெருமையாக கூட ஒரு முறை சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அங்கே வந்து திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது அங்கே களம். பிஜேபி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதரவு தளங்கிறது பிராமின்ஸ் ஓட்டு தான். அந்த பிராமின்ஸ் ஓட்டுமே முழுக்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வருமாங்கிறது சந்தேகம். அதை வந்து நாம் தமிழரும் தாவேக்காவும் பிரிப்பதனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு கூடுதலான ஒரு சிக்கலாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் மயிலாப்பூருடைய செக்மெண்ட்டில் பிஜேபி தமிழிசைக்கு பின்னால் தான் அதிமுகவே போச்சு. அப்போனா அது எப்படி நீங்கள் சொல்கிறது சரியா இருக்கும்? இல்லை, அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு தேர்தலை ஒட்டி தான் பார்க்கணும், இஷ்யூ பேஸ்டாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ பிஜேபி அங்கே நிற்கிது, ஏடிஎம்கே நிற்கிது, பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி வந்து தங்களுடைய பிரதிநிதியாக பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே பிஜேபி நிற்கிறாங்க, ஏடிஎம்கே அலியன்ஸோடு நிற்கிறாங்க. ஆனால் தங்களுடைய சாதி சேர்ந்த வேறு 2 பேர் வேறு கட்சிகளை நிற்கிறாங்கங்கிறப்ப அது பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வந்து பிஜேபிக்குள்ளே இந்த அந்த பிரச்சனைகள்லாம் முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதா? இப்போ நீங்கள் வினோத் பி செல்வத்தை எடுத்துங்களேன். வினோத் பி செல்வம் போன முறை துறைமுகம் தொகுதியில் நின்னப்ப ஒரு 2 ரவுண்டு சேகர்பாபு கூட கூடுதலான வாக்குகள் வாங்கி லீடிங்கில் இருந்தார். அவருக்கு இப்போ சீட் இல்லை. வேலைச்சேரியில் எஜ்ஜி சூர்யா அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பாக போன முறை நாடாளுமன்ற தேர்தலையுமே அவருக்கு சீட் கிடைக்கல, இந்த முறையுமே நிறையா ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்கே சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் பிஜேபி கேண்டிடேட் சென்னையில். அது வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு போகுது. வேற இங்கே இருந்து இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருந்து ஒர்க் பண்ண வினோத் பி செல்வத்துக்கோ எஜி சூர்யாவுக்கோ போகல. அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஒரு அதிருப்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக பிராமண ஓட்டை மட்டுமே வைத்து பார்க்க முடியாது அல்லவா? ஏனென்றால் மற்ற சமூக ஓட்டுகளும் இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டியிடுறதுனால என்னதான் சேதாரம் இருந்தாலும் திமுக விட கொஞ்சம் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அதான் சொன்னேன். இப்போ திமுக வேலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தப்போ தொகுதிக்கு சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளருமே இங்கே போட்டிடுறாங்க. சென்னையில் சிற்றரசு போட்டியிடாமல் இருந்தார், அவருமே இப்போ வெள்ளிவாக்கம் தொகுதியில் போட்டிடுறார், அண்ணாநகர் தொகுதியில் போட்டிடுறார். அப்படிங்கிறப்ப எந்த மாவட்ட செயலாளர்களும் தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கும். அப்போ முழு பலத்தோட திமுக அங்கே களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேண்டிடேட் இருந்தாங்கன்னா இதை விட கூடுதலான ஒரு முனைப்போடு அவங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி கேண்டிடேட்டுக்கு வந்து 2 கட்சிகளுக்குமே உள்ளதான், திமுகவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கும் இடையில வித்தியாசம் எப்பயுமே இருக்கும். இந்த 2 பெரிய கட்சிகளுக்குமே உண்டு, டிஎம்கேக்கு உண்டு, ஏடிஎம்கேக்குமே உண்டு. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் அங்கே நின்றுந்ததுன்னா வந்து நம்ம அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது, காங்கிரஸ்க்கு டிஎம்கே அவ்வளோ தீவிரமாக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிஜேபி அங்கே நிற்கிது அப்படிங்கிறப்ப இப்போ ஏடிஎம்கே பலமுறை அங்கே வெற்றி பெற்ற தொகுதி, அது பிஜேபிக்கு வழங்கப்பட்டு பிஜேபி நிற்கிதுங்கிறப்ப அதிமுக அங்கே முழு வீச்சோடு செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று நான் முதலே சொன்னது மாதிரி பிஜேபியும் ஒன்றா இருந்து அங்கே வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜனை கேண்டிடேட்டை அறிவிக்காததுக்கு முன்னால் அவங்களே வாண்டடாக வண்டியில் ஏறிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடனே அவங்களே ஏறிட்டாங்கிறப்ப அது பல பேருக்கு உறுத்தலாக இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். நயனா நாகேந்திரன் சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தான் முதல்ல டெக்ளேர் பண்ணிட்டாங்க. நயனா நாகேந்திரன் நான் சாத்தூரில் தான் நிற்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு, தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் நிற்கிறாங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மனத்தாங்கல்ங்கிறது இருக்குது. ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பெரிய மனத்தாங்கல் என்னன்னா, எல்முருகன், நயனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தந்திரத்துக்கு பணிந்து விட்டு அவங்களுக்கு தேவையான தொகுதிகள் மட்டும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குறைங்கிறது இருக்குது. அண்ணாமலைக்கு நீங்கள் பிஜேபிக்கு வந்து நீங்கள் இப்போ அண்ணாமலை மேலே பல விமர்சனங்கள் இருக்குது, பிஜேபி மேலேயும் பல விமர்சனங்கள் வந்தாலும் அதை பிஜேபி ஒரு லைம்லைட்டில் கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்போ அண்ணாமலையை முற்றிலும் ஓரம் கட்டிட்டு மற்றவர்கள் வந்து முன்னிறுத்தப்படுறப்ப அந்த அண்ணாமலை ஆதரவு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக சார்ந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது முழுமையாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அண்ணாமலை எங்கே நிற்பார்? அண்ணாமலைக்கு கூட மயிலாப்பூர் வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலைக்கு டி நகர் கிடைத்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் பேசியிருந்து ஒருவேளை மயிலாப்பூரில் அண்ணாமலை நிற்கலாம் அப்படின்னு. அண்ணாமலைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனி ஃபாலோவிங் பிஜேபியில் இருக்குது. பிஜேபியை தாண்டியும் அண்ணாமலைக்கு ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது.
மயிலாப்பூர்ல அண்ணாமலைக்கு இருக்கின்ற இந்த செல்வாக்கு தமிழிசைக்கு கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி பிராமின்ஸ் மத்தியிலையுமே அண்ணாமலை மேலே இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை நான் முதலே சொன்ன மாதிரி நான் பிராமின் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணார். ஆனால் என்னென்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வந்து வெகு தூரத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேடைகளில் பேசுகிறதோ அல்லது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வதோ அப்படிங்கிற தலைவர்கள் மிக மிக குறைந்து போயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லா கட்சிகளுமே இருப்பாங்க, கலைஞர் லீடிங்கில் இருந்தாலும் எல்லா கட்சிகளும் வைகோல வந்து ஆரம்பித்து எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து மிக மிக குறைவாக மாறிடுச்சுங்கிறப்ப சரியோ தப்போ நிறைய பொய்கள் சொன்னாலும் இல்லை வந்து ஒரு விரோத பெல்ட்லாம் அவர் பேசினாலுமே கூட தொடர்ச்சியாக ஒரு லைம்லைட் இருந்தார். எப்படி சீமான் லைம்லைட்டில் இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு லைம்லைட்டில் வந்து அண்ணாமலை இருந்தாருங்கிறப்ப அந்த கட்சியை வந்து பல கொண்டு போச்சு. அப்படிங்கிறப்ப என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவு வட்டம்ங்கிறது ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட மாணவர்கள். அது இன்னும் சொல்லப்போனால் இங்கே சாதியை தாண்டி கூட பார்ப்பனர்களை தாண்டி கூட ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், அப்புறமேல ஒரு பொது புத்தியில் உள்ளவங்க. 2 திராவிட கட்சிகளும் வந்து நாசமாக்கிருச்சு, ஊழல் அதிகம், இலவசங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அது ஒரு அண்ணாமலை ஒரு ரோல் மாடலாக இருந்தார். இன்னொன்று தனியாக நின்று ஒரு 11% வாக்குகளை அவர் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் ஒரு ஹீரோவாக பார்த்த மனநிலை இருந்தது. இப்போ வந்தது அவங்க அந்த தனியாகவும் நிற்கலை, அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த 11% கண்டிப்பாக வந்து மறுபடியும் 4% பிஜேபி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் நினைக்கிறேன் வந்து. அப்படிங்கிறப்ப அது எப்படி 11-4 போகும்? இல்லை நீங்கள் 2014 தேர்தலில் வந்து 18% பிஜேபி அலியன்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் எடுத்து பார்த்தப்ப அது வந்து வரல, அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அது வந்து நீங்கள் போன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்கள் அதிமுக பாஜகவுடைய வாக்கு வங்கியை உயர்த்தியது. ஒன்று அண்ணாமலையினுடைய ஒர்க்குங்கிறது ஒன்று, இன்னொன்று நிறைய தொகுதிகளில் போட்டுக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து கூட்டணியுடைய தலைமை. அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன கட்சிகளுக்கு மற்ற தொகுதிகளை குறைவான தொகுதிகளை ஒதுக்கிட்டு இவங்க அதிகமாக நின்னாங்க. அதிகமாக நிற்கிறப்ப உங்களுக்கு வந்து ஓட் பேங்குங்கிறது கூடுதலாக வருங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஏடிஎம்கேயோட திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப வலிமையாக முன் வச்சவர் அண்ணாமலை. அப்போ திமுகவை பிடிக்காதவங்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறத விட அதிகமாக இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால தான் வந்து பல தொகுதிகளில் இவங்க வந்து 2வது இடத்துக்கு பிஜேபி வந்தது, 7 தொகுதிகளில் ஏடிஎம்கே வந்து டெபாசிட் இழந்தது அப்படிங்கலாம். அது வந்து ஓரளவுக்கு ஏடிஎம்கேவுடைய வாக்குகளும் தான், ஏடிஎம்கே வாக்குகள் அல்லது திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பு வாக்குகள். அதை அண்ணாமலை முழுக்க அறுவடை செஞ்சு வச்சுருந்தார். அப்படிங்கிறப்ப இவங்க வந்து 27 சீட்டுகள் இவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட தாமரை சின்னத்தெல்லாம் 5 வேட்பாளர்கள் தமாக நிற்கிறாங்க, புதிய நீதி கட்சியில் நிற்கிறாங்க அப்படின்னாலுமே கூட அவங்க யாருக்குமே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. கிட்டத்தட்ட வந்து இவர் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வச்சுட்டாங்கிற மாதிரி 20 எம்எல்ஏக்கள் 14 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், ராமநாதபுரம் வரைக்கும் ஈஸியாக டிஎம்கே ஜெயிச்சிருங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். அப்போ எடப்பாடி பழனிசாமியோட தந்திரத்துக்கு பிஜேபி வந்து பலியாயிருச்சுங்கிற ஒரு மனநிலை அண்ணாமலை ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் உருவாகி இருக்குது. இதெல்லாமே தமிழிசனுடைய வெற்றியை பாதிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் தேர்தலில் வரும்போது கடைசியில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அதிமுகவும் நினைக்குது, பாஜக நினைக்குது. ஆகையால 2 பேரும் கூட்டணி அமைத்து கடந்த தேர்தலுடைய கிடைத்த வாக்குகளை சேர்த்து பார்த்தோம் என்றால் திமுகவுடைய அதிகம் வருகிற பட்சத்தில் இந்த தேர்தலை சரி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு பாஜகவும் சொல்லுது, அதிமுக சொல்லுது. அது அப்படியே தமிழிசைக்கு சாதகமாக பாஜகவுக்கு சாதகமாக மயிலாப்பூரில் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இல்லையா? இல்லை, ஒன்று நீங்கள் 22% ஏடிஎம்கே வாங்கியிருந்தாங்க, இவங்க ஒரு 18% வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதோட டிஎம்கே அலையன்ஸ் கூட தான் வாங்கியிருந்தாங்க நினைக்கிறேன். 42-43% அவங்க வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு இப்போ வந்து டிஎம்கேவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து யாருக்கு தேவை? ஏடிஎம்கேக்கு தான் தேவை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே டிஎம்கே இருந்தாலும் ஒன்று தான், ஏடிஎம்கே இருந்தாலும் ஒன்று தான். பாஜகவுடைய தொலைநோக்கு திட்டங்கிறது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி இப்படி ஒரு களத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சாங்க. அதுதான் அண்ணாமலையுமே தொடர்ச்சியாக செயல்படுத்தி இருந்தார். அப்போ அங்கே ஒரு பிரேக் உருவாகுது. இப்போ என்னென்னா உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி இது பிஜேபி எதிர்ப்பாளர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு பிஜேபியை தலை தூக்க முடியாமல் தான் இந்த தேர்தலில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வெற்றி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவருக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகளில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். நம்ம தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாமே பார்க்குறோம். ஆனால் ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தேமுதிகான்னு எடுத்திங்கன்னா மயில் அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும், சிவி சண்முகம். ஆனால் பல்லாவரம் வந்து ஐஜேகே நிற்கிறப்ப அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். இப்போ நீங்கள் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து கோவையில், அதுக்கு முன்னால் கோவையில் தான் சிபிஎம் நின்றுருந்தது, மதுரை கோவை. ஆனால் அண்ணாமலை கோவையில் நிற்கிறாருங்கப்ப அவங்கள பாதுகாப்பாக திண்டுக்கலுக்கு மாற்றிட்டு கோவையில் திமுக நின்னது. ஏன்னா வந்து அண்ணாமலையை நம்மளால தான் எதிர்கொள்ள முடியும்னு.
சிபிஎம்மையும் பாதுகாத்தது, அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து கூட்டணி 40 சீட் ஜெயிப்பதற்கு வேலைகள் பார்த்தது. அந்த மனநிலை எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே விட தன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் அந்த கொங்கு மண்டலம் இதில் வெற்றி பெற்றால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு சந்தேகமுமே இருக்குது. பிஜேபி எப்படியாக இருந்தாலும் பிஜேபியோ அல்லது பிஜேபியை, அதாவது போன தேர்தலில் ரெட்டலையில் நின்ன தாமாக இந்த தடவை வந்து தாமரையில் நிற்குதுன்னா அது ஏன் ஜெயிக்கணுங்கிற மனநிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த ஒரு மனநிலை அதிமுகவினரிடம் இருக்கிறது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்குதுங்கிறப்ப அதை புரிந்து கொண்ட, அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்ட பாஜகவினர் ஏன் வந்து அதிமுக ஜெயிச்சே ஆகணும், திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சு அப்படி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் கூட்டணி ஜெயிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படி தானே நினைக்கிறாங்க பாஜக. அது நீங்களும் நானும் கூட நினைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி நினைக்கணுமே, அது அவர் நினைக்கல அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது ஒரு பிரச்சனை தான். இப்போ டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இந்தியா கூட்டணி தான், இந்தியா முழுக்க அது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் இங்கே என்ன சொல்கிறாங்க, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இது எல்லா தேர்தல்களையுமே உண்டு, லோக்கலாக வந்து அவங்க ஒரு கூட்டணி ஒரு பேர் வச்சு தான் எப்பயுமே சந்திப்பாங்க. ஆனால் இங்கே மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். ரொம்ப அழுத்தி கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், பட் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியங்கிறது வருது. அது வந்து ஒரு முழுமையான ஒரு ஒத்திசை அப்படிங்கிறது உருவாக்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த தேர்தல் திரு வேலு நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளரும் இருக்கிறதுனால, இருந்தாலும் ஆட்சியில் இருந்துட்டாங்க, ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குது. அங்கே பல இடங்களில் அதிமுக பாஜக சார்பாக இருந்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் மேலங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, நான் மயிலாப்பூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது எப்பயுமே எல்லா கட்சிகளுக்கும் எல்லா ஆட்சிகளுக்கும் உள்ளது தான். அப்போ கடந்த காலங்களில் வந்து திமுக அதிமுக மாற்றி வந்ததுக்கு காரணமே இந்த ஆன்டி இன்கம்பன்சியை முழுமையாக வந்து கன்சால்ட் பண்ணி வாங்கியிருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக வாங்கியிருக்கும், திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வாங்கியிருக்கும் அப்படிங்கிறது. இந்த முறை அது முழுமையாக அதிமுக வாங்குமாங்கிறதா கேள்வி. ஏன்னா இப்போ தாவேகா அப்படின்னு ஒன்று வந்திருக்கப்ப அவங்க யாருடைய ஓட்டை பிரிப்பாங்கிறது நம்மளால் 100% சொல்ல முடியாது. ஆனால் யாருடைய திமுகவுடைய வாக்குகளை அவங்க பிரித்தாலுமே கூட இது திமுக எதிர்ப்பு வாக்குகள், ஆட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகளை கணிசமாக விஜய் பிடிப்பார். ஏன்னா அவருடைய தொடர்ச்சியான பிரச்சாரமே திமுக வெர்சஸ் டிவிகே, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அப்படிங்கிறப்ப கோர் டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு போகாது. அதாவது திமுகவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகள், இப்போ மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் மூலமாக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு அதிமுக போட்டுக்கிட்டு இருந்த வாக்குகளில் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இல்லையா, அதில் சில வாக்குகளையோ அல்லது சிறுபான்மையுடைய சில வாக்குகளையோ விஜய் வாங்குறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, அதை நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் திமுகவுடைய கோர் ஓட்டு அப்படிங்கிறத வந்து கோர் டிஎம்கே ஓட் பேங்குங்கிறத விஜய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் எனக்கு திமுகவை பிடிக்கணும், நீங்கள் திமுக திட்டிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்க போட மாட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்தவங்க ஏடிஎம்கேடைய அடித்தளமே ரெண்டே தாங்க, பெரிய ஐடியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று திமுக எதிர்ப்பு, கலைஞர் காலத்தில் திமுக எதிர்ப்பு, அப்புறம் ஒரு நட்சத்திர ஆளுமை மீதான ஒரு கவர்ச்சி, அதுதான் ஏடிஎம்கேயோட பேஸே. அதில் வந்து இது ரெண்டையுமே விஜய் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் விஜய், அந்த நட்சத்திர ஆளுமை கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை, எம்ஜிஆரிடம் ஜெயலலிதாவிடம் இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் யாரை வேணுமானாலும் ஒரு தொகுதியில் நிப்பாட்டை வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. இந்த பொது தொகுதியில் தலித்தில்ங்கிற ஒரு தலித்தை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாங்க, பேர் தெரியாத ஒருத்தரை வந்து வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. எடப்பாடி அப்படி ஜெயலலிதாவை நினச்சி தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய புதுமுகங்கள் நிப்பாட்டினார். ஆனால் வந்து அவருக்கு முழுக்க அது பேக் ஃபயர் ஆனதாக பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக வந்து ஜெயலலிதாவோட இடத்த வந்து எடப்பாடியால் ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஆனால் கலைஞருடைய இடத்த ஸ்டாலின் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கார். அதாவது அவருடைய பல்வேறு விதமான திறமைகளை சொல்ல வரல நான். ஆனால் ஒரு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த கோர் டிஎம்கே பேங்குங்கிறத பெரிய அளவில் விஜய்னால பாதிக்க முடியாது. இடையில திமுக வந்த வாக்களை சில வாக்களை வாங்கலாம். ஆனால் இங்கே கோர் ஏடிஎம்கே ஓட்டையே வந்து விஜய் பாதிப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து மயிலாப்பூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகளை அதிமுக முழுமையாக வாங்கிருச்சுன்னா அது அதிமுக தான் ஜெயிக்கும். கடந்த காலம் முழுக்கவே அதுதான் வரலாறு. ஆனால் இந்த முறை அப்படி வாங்குவதற்கான சாத்தியங்கள்ங்கிறது அதில் பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிமிக்க திரு சுகுணா திவாகர் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.